எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தா யாருனே வந்து தெரியல நெருப்பு போட்டுக்கிட்டு வரான். எவன்டா என்னை அகாடமில வந்து ஃபெயில் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திட்டு வரான். கடனா பார்த்தா பருட்டோ சிக்கடா இவபை நின்று பார்த்துட்டு இருக்கானுங்க. பருட்டோ கேட்கான் இவபை இவன் யார் இவன் ஒன்ன மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு என்னையில அவங்க கூட சேர்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இவபை சொல்லிட்டு இருக்கான். சடனா ஒருத்தன் நெருப்பு விட்டு வந்தோம்ல அவன் கத்த ஆரம்பிச்சான். டே இவபை என்ன பத்தி தானே பேசுற, அது எனக்கு தெரியும்டா, நீனே அந்த சின்ன பையன் தோத்தவன் தான், நீ என்னடா என்ன பத்தி பேச சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். டேய் வாய மூடுறா, உன்னெல்லாம் ஆல்ரெடி நான் தோக்கடிச்சிருக்கேன், நீலாம் எனக்கு நிகரே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். இவபை நேத்திக்கு மாதிரி இன்னைக்கு கிடையாது சொல்லிட்டு சடனா வந்து நெருப்பு விட ஆரம்பிச்சிட்டான். அவன் பார்த்தா பருட்டோ குதிச்சுட்டு வரான். பார்த்தா பருட்டோக்கு ஆல்ரெடி அந்த கண்ணு வரும்ல, அந்த மாதிரி கண்ணு வருது. பார்த்தா அந்த உடம்புக்குள்ள வந்து மான்ஸ்டர் இருக்கு. உன்னை சிக்கடாய் சொல்றான். டே அவனை விடு, வர போது பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட முடியாது சொல்லிட்டு பருட்டோ வேகமா போறான். உடம்புக்குள்ள மான்ஸ்டர் இருக்கு, அதை பார்த்துட்டான். பார்த்தா பருட்டோ அனல் வேகத்துல வந்து ஒரு கிக்கு விடுதான். அவனை கிக்கு விட்டுன்னு ஒரு மாதிரி தெளிஞ்ச மாதிரி வாரான். சடனா வந்து இவா போய் சொல்றான், இந்த வட்டி என்னோட டண்டா, நான் அடிச்சு அப்புறம் சொல்றான். அதுக்குள்ள நெருப்பு விட்டுங்கிறது தப்பிச்சு வேக வேகமா ஓடுதான். அவன் பார்த்தா பருட்டோ அவனை வேக வேகமா துரத்திட்டே போறான். சடனா பார்த்தா ஒரு இடத்துல போய் மயங்கி விழுதான். பார்த்தா அவனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பையன் நின்னுகிட்டு இருக்கான். உடனே சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு இதை பத்தி எது கவலை இல்ல, ஆனா அந்த டவுனை ரொம்ப அடிச்சு நொறுக்குதான், அதனால தான் அவனை அடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனை அடிச்ச அடியில மான்ஸ்டர் மாதிரி இருந்தோம், அப்படி மயங்கிட்டான். யார்டா நீ சொல்லிட்டு பருட்டோ கேட்கான். பார்த்தா அவன் திரும்பிட்டு நக்கால ஒரு சிரிப்பு சிரிக்கான். பார்த்தா அடுத்த சீன்ல பார்த்தா அகாடமி காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா ஒரு பையன் ஒருத்தன் வந்தாம்லாம், வேற யாரும் கிடையாது, அவன் பேர் மிட்சுகி. அவன் வேற ஸ்கூல்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான். இனிமேல் இவன் உங்க கூட தான் படிக்க போறான்னு சொல்லிட்டு இருக்காரு ஷீனோ. உடனே பருட்டோ சொல்றான், டேய் இவன் தானடா அப்பள வந்தான், இப்ப எனக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. உடனே மிட்சுகி சொல்றான், என்னோட பேர் மிட்சுகி, நான் சவுண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றான். அவன் சவுண்ட் வில்லேஜ் எல்லாரும் மிரளுதாங்க, ஏன்னா சவுண்ட் வில்லேஜே வந்து ஒராச்சு மாதிரி கிரியேட் பண்ணதுதான். உடனே ஷீனோ சொல்லிட்டு இருக்கான், ஒரு காலகட்டத்தில் சவுண்ட் வில்லேஜ் காரங்க வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிச்சாங்க, ஆனா அதுல ஒரு காலகட்டம் இப்ப எல்லாருமே அங்க திருந்தி தான் இருக்காங்கன்னு சொல்றான். அவன் இப்போ அது புது ஷினோபி வில்லேஜா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான் ஷீனோ. உடனே டெங்கி கேட்கான், டே இந்த டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் பத்தி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். டே நான் இப்ப தாண்டா இவனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றான் பர்ட்டோ. டே ஒருத்தர் நெருப்பு விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்களா, அவனை இவன் தாண்டா ஸ்டாப் பண்ணான்னு சொல்றான் இவாபே. அப்பனே இவன் ஸ்கில்ஃபுல்லான ஆள் போடுக்குன்னு சொல்லிட்டு மெட்டல் நீ பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஜுட்ஸுடா யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நீ என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல சொல்றான் சிக்கடாய். உடனே பொண்ணுங்கள்லாம் பாதி பேர் வலிய ஆரம்பிச்சிட்டாங்க மிட்சுகியை பார்த்து. உடனே கிளாஸ் ரப் கத்திக்கிட்டு இருக்கா, எல்லாரும் அமைதியா இருங்க ஷீனோ சென்சே பேசட்டுன்னு சொல்லிட்டு. டே மிட்சுகி நீ உட்காருன்னு தான் சொல்ல போறான் ஷீனோ. பார்த்தா அதுக்குள்ள வேகமா போய் பர்ட்டோ பக்கத்துல உட்காந்துருக்கான். நான் உன் பக்கத்துல உட்காராமன்னு கேட்கான் பர்ட்டோட்ட போய். என்னோட பேர் பர்ட்டோ உஸ்மாக்கின்னு சொல்றான். அவன் நீ எதுனாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்றான் பர்ட்டோ. என்னன்னாலும் கேட்கலாமான்னு சொல்லி கேட்காம என்னன்னாலும் கேளுடா, எப்பனாலும் கேளுன்னு சொல்றான் பர்ட்டோ. நம்ம என்கிட்ட கிளாஸே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு மிட்சுகி கேட்கான். சில பேர் இந்த இடத்த அடிச்சு நொறுக்கிட்டாங்கடா, அதனால தான்டா வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஈனோஜின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா மேக்ஸ் எல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஷீனோ கொடுத்த ப்ராப்ளத்தை வந்து பர்ட்டோ சால்வ் பண்ணிட்டான். டேய் நான் கொடுத்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. சென்சே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டல, அதோட இதை விட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படியே விஷயம் சரி, இன்னொரு ப்ராப்ளம் எழுத இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஷீனோ. உடனே இந்த ப்ராப்ளத்தை பத்தின பர்ட்டோ மிரட்டான், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. சடனா மீட்சிக்கு வரான். அந்த பெண்ணை வாங்கி அவன் பாட்டு கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபார்முலா முடிக்கான், ஆன்சரை கரெக்டா கொண்டு வரான். ஷீனோ சொல்றான், டேய் மீட்சிக்கு உன்ட்ட அந்த வேலையே கொடுக்கல, பர்ட்டோ தானே கொடுத்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சால்வ் பண்ண தெரியல, அதனால தான் நான் வந்தேன்னு சொல்றான். அவன் பார்த்தா மீட்சிக்கு முடிக்காங்க, பர்ட்டோ முடிக்காங்க. சரி உன்கிட்ட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது, ரெண்டு பேரும் இடத்துல போய் உட்காருங்கன்னு சொல்றான். மீட்சிக்கு ஏன்டா பாக்கே வித்தியாசமா இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஈவினிங் ஆயிருச்சு. இவா பையன் பர்ட்டோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்து இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பா சண்டை போடுறானுங்க. பார்த்தா இந்த வாட்டி இவா பையன் வந்து பர்ட்டோ நொறுக்கி எரிஞ்சிட்டு விட்டான். பார்த்தா அவனுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை கிடையாது, ஷீனோ சென்சே வந்து ஒரு கிளாஸ் எக்ஸாமா வச்சிருக்காரு. அது அடுத்து பார்த்தா மீட்சிக்கு இவாபேக்கு தான் திரும்பி சண்டை நடக்கு. இவாபே ஸ்டார்ட்னு தான் சொல்ல போறான். பார்த்தா ஸ்டார்ட்னு சொல்றதுக்குள்ள வேக வேகமா மீட்சிக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் நான் சிக்னலே கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க சிக்னல் கொடுக்காம போங்க, ஆனா களத்துல இறங்கி ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இவாபையை விட்டு தொளிச்சு எரியுதான். ஒரே கிக்ல இவாபையை அடிச்சு நொறுக்குதான். டேய் நீ ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பாம்பு மாதிரி வளைஞ்சு லாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இவாபையை பிடிச்சி லாக் பண்ணி இறுக்கிட்டு இருக்கான். உன்ன ஷீனோ சொல்றான், சரி போதுண்டா அவன் தோத்துட்டான்டா விடுன்னு சொல்றான். ஆனா மீட்சிக்கு விடவே மாட்டேங்கான். டேய் மீட்சிக்கு விடுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திட்டு வரான். பர்ட்டோ சொன்னோடனே மீட்சிக்கு விடுதான். அவன் எதுக்கு நீ ஸ்டாப் பண்ண, நான் அவனை சாவடிச்சு வின்னாயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். இது சாவடிச்சு வின்னாவேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ மிரளுதான். டேய் இவாபைட்ட முதல்ல நீ மன்னிப்பு கேளுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு மீட்சிக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த மாதிரி சண்டை எனக்கு பிடிக்காது, அதனால நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. சரி உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா இவாபைட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் மீட்சிக்கு. உடனே பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான், இவன் யாரும் முட்டாளா என்னது ஒண்ணுமே புரியலையா, ஏன் சம்மந்தம்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான் மீட்சிக்கியை பார்த்துட்டு. அப்புறம் வந்து ஷீனோ வந்து குர்னேசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா குர்னேசன் ரொம்ப வயசாகி போய் உட்காந்துருக்கான். உடனே குர்னேசன் கேட்கா, ஹிடன் சவுண்ட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தானே, அவன் எப்படி நல்லபடியா பண்றான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. கிளாஸ்லாம் எப்படி போய்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு தெரிஞ்சு டீச்சிங்ல எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சொல்றான் ஷீனோ. இந்த வில்லேஜ்ல யாருமே வந்து டீச்சிங்லாம் செட் ஆகாது, ஆனா அதுல நம்ம தான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க குர்னே. நீ டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ற எனக்கு தெரியும்டா, நீ அதே மாதிரி பண்ணுன்னு சொல்ற குர்னே. இதெல்லாம் எதையுமே ரொம்ப சிந்திக்காத, காலப்போக்குல போய்கிட்டே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் நீ ஓ வழியில இன்டராக்ட் பண்ணு, எல்லாத்தையுமே உன்னோட ஓன் வேல பண்ணுன்னு சொல்றாவா. என்னோட ஓன் வேன்னு சொல்லிட்டு முழிக்கான் ஷீன். அதுக்கப்புறம் பார்த்தா மீட்சிக்கியை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு டேங்க் மேல ஏறி உட்காந்துருக்கான். அவன் பார்த்தா பாம்புலாம் கையில ஊர்ந்து போய்கிட்டு இருக்கான் உடம்புக்கு. இந்த ஊர்ல எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு, நம்ம நினைச்சபடிதான் போதும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைட்ல இருந்து நீ அவனை மீட் பண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. ஆமா அவனை மீட் பண்ண, ஆனா அவன்கிட்ட அந்த அளவுக்கு என்னால பேச முடியல, பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் வந்து எனக்கு ஒரு சூரியனா இருப்பானான்னு சொல்லிட்டு அதை நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கன்னு சொல்றான். ஆனா அவன் யார்கிட்ட பேசுறான்னு இன்ன வரைக்கும் தெரியல.
ஆனா அவன் அந்த வெள்ளை பாம்பு மூலியமா தான் பேசிக்கிட்டு இருக்கான். பாம்புனாலே ஒராச்சு மாதிரிதான். ஆனா அது உண்மையிலே அந்த பக்கம் ஒராச்சு மாதிரி தானே இருக்கானு கன்ஃபார்ம் கூட இல்ல. உடனே அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா சீனோ வந்து அவனோட ஓன் வேலை வந்து எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். கிளாஸ் பசங்க எல்லாம் மிரண்டுட்டாங்க. யாருடா இவர் இப்படி ஏன்டா கோமாளி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே சீனோ சொல்றான், இன்னைக்கு தான் முதல்ல மீட்ஸுக்கு வந்து கிளாஸுக்கு வந்திருக்காங்க. அதனால வெல்கம் பார்ட்டி கண்டி உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து ஒரு பஃபே சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சீனோ சென்ஸ் உண்மையிலே வேற ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பசங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சீனோ. அதுக்கப்புறம் சோச்சோ கட்டுறாங்க. சோச்சோ இருக்கு அங்க சாப்பாடு மட்டும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிக்கடாய் பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் பிரச்சனை இல்லாமலே இருந்தாலே போதும்னு சொல்றான் பர்ட்டோ. உடனே மீட்ஸ் கிட்ட வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சவுண்ட் வில்லேஜ் எந்த மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் பிராக்டிஸ் நல்லா பண்ணலாமா, அது மாதிரி நேத்துக்கு நீ வந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் பண்ணி அதெல்லாம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு சொல்லிட்டு இருக்கான் மெட்டல்லி. அந்த ஜுட்சு பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். என்னோட திறமை வந்து விண்ட் ஸ்டைல் லைட்னிங் ஸ்டைல் சொல்றான் அவன். டேய் லைட்னிங் ஸ்டைலே வந்து ஹிடன் க்ளவுட் காரனே தானடா போடணும், நீ எப்படிடா போடணும்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ முட்டாள்தனமா பேசுறன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே சாரடா சொல்றான், அந்த வெல்கம் பார்ட்டி உண்மையிலே சூப்பரா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா அவ கிளாஸ் ரெப்ட்ட. அதுக்கப்புறம் சீனோ கட்டுறாங்க. சீனோ ரொம்ப சந்தோஷப்படுறான். மீட்ஸ் கிட்ட எல்லாரும் நல்லபடியா பேசுறாங்கப்பா, இதுவே போதும்பா. குர்னி சென்சி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரெப் சொல்லிக்கிட்டு இருக்கா, சீனோ சென்சி உண்மையில நீங்க வேற லெவலா பண்றீங்க. நீங்க மீட்ஸுக்கு மட்டும் நம்ம கிளாஸ்க்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கல, ஆனா எல்லா பசங்களையும் நீங்க ஒண்ணு சேர்த்துறீங்கன்னு சொல்ற கிளாஸ் ரெப். நீ சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அகாடமி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஏன்னா இந்த அகாடமில தான் வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சேன், அதனாலதான் நான் இந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்றேன் சீனோ. லீஃப் வில்லேஜுக்காண்டி நான் திரும்பி செய்யற கைமாறா இருக்கட்டும், நான் உங்களுக்கு எல்லா நல்ல விதமான பாடங்கள் நம்மளும் சொல்லி தர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரி உங்க எல்லாத்துக்கும் ஃபைனல் பிரசன்ட் சொல்றான் அவன். அப்புறம் பார்த்தா செடி பொம்மெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு டான்ஸ் ஆட வைக்கான் அவன். அப்புறமே சென்சி உண்மையில நீங்க வேற லெவலா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாரும் முழிக்காங்க, இது எப்படி இவர் ஆட வைக்காருன்னு சொல்லிட்டு. சீனோ சென்சியோட ஜுட்சு என்ன மாதிரி ஜுட்சு சொல்லிட்டு மெட்டல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே ஒரு பொண்ணு வந்து அந்த டெடி பியரை வந்து கெட்டி பிடிக்கா, அதெல்லாம் தொடான்னு சொல்லிட்டு சீனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா உள்ள இருந்து பூச்சி வர ஆரம்பிச்சிட்டு பார்த்தா பூச்சியை வச்சு தான் டெடி பியரை அப்படியே ஆட வச்சிருக்கான். பூச்சி அப்படியே களைச்சு விட்டு அதை வந்து செதறிக்கிட்டு போகுது. பார்த்தா பொண்ணுங்கள்லாம் மிரண்டாங்க, என்னடா பூச்சி வச்சு ஒரு லாண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அபுராமி கிளான்னால இன்செக்ட் ஜுட்சு தானடா, இவங்க உண்மையில வேற லெவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. யாராச்சும் இதை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. நான் எதுவும் பண்ணணுமான்னு சொல்லிட்டு மிட்ஸுக்கு கேட்கான். ஆமா ஏதாச்சும் பண்ணி இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றான் அவன். சரி இதை நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வின்ஷெல் இம்மன்சல் பிரேக் த்ரூன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான் அவன். மிட்ஸுக்கு போட்டுல அந்த இடமே செதறி சின்ன பின்னம் ஆயிட்டு. அவன் போட்ட வின்ஷெல் ஜுட்ஸுனால திரும்பி ஸ்கூல்ல 2 துண்டா போயிருச்சு. கெட்டதை மட்டும் திரும்பி முதல்ல இடிய ஆரம்பிச்சிட்டு திரும்பி சீனோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க. யாரடா அந்த பசங்க முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மிட்ஸுக்கு யார் இவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு சொல்லி கேட்கான் மிட்ஸுக்கு. அவரை பத்தி அப்படி பேசாத, இருந்தாலும் அவரோட நம்மளோட கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டு இருக்கா சாரடா. ஆளாளுக்கு வந்து கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த டீச்சர்லாம் கம்பேர் பண்ணல, இவர் சாதாரண ஆளுதான் போலுக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்றானுங்க. பார்த்து சீனோவே செதறி நடந்து போய்கிட்டு இருக்கான். சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான், டேய் நம்ம சென்சியை பத்தி அப்படிலாம் பேசாதீங்கடா, மிட்ஸுக்கு வரதை கண்டி அவர் வெல்கம் பார்ட்டியே கொடுத்துருக்காரு, இதுக்கு மூலம் உங்களுக்கு என்னதான்டா செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். மீட்ஸுக்கு இது உனக்கு ஃபன்னா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்காங்க அவங்க. ஃபன்னா இருந்துச்சா அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மீட்ஸுக்கு தலையை தொங்க போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்க நடந்த சம்பவத்துக்காண்டி தலையே தொங்க போட்டு ஸ்டாஃப் ரூம்ல போய் வந்திருக்கான் சீனோ. அப்புறம் கிளாஸ் அங்கிறது நடந்து வாரா. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து சீனோ சென்சி வர மாட்டாரா, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நம்மள போய் லைப்ரரியில உட்காந்து படிக்க சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே இவ போய் கேட்கான், இப்ப நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மன்னிப்புன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். உடனே மீட்ஸுக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா மீட்ஸுக்கு எங்க ஆளை காணோம். சடனாங்க பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு வேகமா பார்க்க போறானுங்க அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சத்தம் வருது. அங்க மட்டும் உடச்சு துண்டு துண்டா போய்க்கிட்டு ஸ்கூலு. என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ் பசங்க எல்லாம் வேக வேகமா போய் உள்ள போய் பார்க்க போறாங்க. எவனோ ஒருத்தர் ஸ்கூலே இடிச்சு தள்ள பார்க்காம போடுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஸ்கூல கெட்ட வந்தவனுங்க இடிச்சு உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பர்ட்டோக்கு திரும்பி அந்த கண்ணு வந்து டென்சிகன் கண் மாதிரி மாறுது. பார்த்தா உடம்புக்குள்ள அந்த மான்ஸ்டர் இருக்கு. என்னடா இது எனக்கு மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான். சடனா திரும்ப தான் பார்த்தா மீட்ஸுக்கு பக்கத்துல வந்திருக்கான். பர்ட்டோ உன்னால அதை பார்க்க முடியுதுல அப்படின்னு சொல்றான் மீட்ஸுக்கு. ஒன்னாலையும் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கடாய் கண்டுபிடிச்சிட்டான். நேத்திக்கு அந்த மான்ஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பர்ட்டோ. அதை நேத்திக்கு இவன் தானே ஸ்டாப் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்புறம் மீட்ஸுக்கு வந்து அந்த மான்ஸ்டரை பார்க்க முடியுது போலுன்னு சொல்லிட்டு சிக்கடாய் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து உள்ள வெறித்தனமா சத்தம் உன்னை உள்ளவே பார்க்க போறாங்க, என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் இந்த இடத்துல ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. கட்டையத்துக்கு வேகமா எரிதான். பார்த்தா சாரடா இவாபே பர்ட்டோ எல்லாரும் தடுக்க போயிட்டாங்க. டேய் நீ சும்மா இருடான்னு சொல்லிட்டு. பார்த்தா சாரடா அனல் வேகத்துல மாஸ்க் காமிக்கா. பார்த்தா அவன் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவன் சாரடாவே அடிச்சு நொறுக்குதான். அவன் சிக்கடாய் போதுமான அந்த டைமிங் சொல்லிட்டு கரெக்ட் இருக்காவா, இது போதும் சொல்றான். பார்த்தா ஷேடோ பர்சன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா சிக்கடாய். பார்த்தா இவாபே அனல் வேகத்துல வந்து கட்டையத்துக்கு போட்டு ஒரு அடி அடிக்க அவனை. பார்த்தா அடிச்சாலும் உடம்புல இருந்து அந்த மான்ஸ்டர் போகவே இல்லை. பார்த்தா அதுக்குள்ள பர்ட்டோ சுத்தி வந்து அவனை பாம்பு மாதிரி வளைச்சு தூக்கிட்டு போயிட்டான். பார்த்தா அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ள இருக்கல, அவன் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். சடனா சுத்திட்டு போறானுங்க. மேல இருந்து கீழே விழுறானுங்க அவனுங்க. பார்த்தா மேல இருந்து ஒரு பைல் டிரைவரை போட போறான். அதுக்குள்ள பார்த்தா மீட்ஸுக்கு வின்ஜுட்ஸுவை போட்டு கீழே உள்ளமா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி தடுத்துட்டு போயிட்டே இருக்காம. காப்பாத்திட்டான் ஒரு வழியா அவங்கள. டே நீ அளவுக்கு மீறி பண்ணீங்க, கொஞ்சம் மிஸ் இருந்தா செத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா மீட்ஸுக்கு. திரும்பி பர்ட்டோட வெள்ள கண்ணு மூடி பார்த்தா உடம்புல இருந்து மான்ஸ்டர் போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லீஃப் வில்லேஜ்ல இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. உடனே பர்ட்டோ மீட்ஸுக்கே பார்க்கான், இவனோட இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. மீட்ஸுக்கு உன் கூட நானும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சீனோ வரான். நான் வந்து கிளாஸுக்கு வராதனாலதான் எல்லா பிரச்சனையும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கான் சீனோ. சீனோ
வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இருக்கா சென்சிட்ட சொல்றான். இப்ப இருக்கா சென்சி தான் பிரின்சிபலா இருக்காரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஒன்னும் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். வெளியே கிளாஸ் நடக்கிறனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது. கிளாஸ் திரும்பி சானா ஸ்டார்ட் ஆன போற எல்லாம் சரிப்பட்டு வந்துருன்னு சொல்லிட்டு உனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் ஆன்கோ சென்சி அனுப்பி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இருக்கா பார்த்தா இதெல்லாம் கேட்டு சீன டென்ஷன் ஆகி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வரட்டும் மத்தவங்களும் ஏன் என்னோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி டென்ஷன் நின்றுட்டு இருக்கான். சடனா அந்த மான்ஸ்டர் வந்து சீனோ உடம்புக்குள்ள போயிருச்சு. இப்ப தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நான் எதுக்கு இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவன் உடம்புக்குள்ள அந்த மான்ஸ்டர் போயிருச்சு. பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா பருட்டோ சிக்கடாய் மீட்சிக்கு எல்லாத்தையும் வந்து சீனோ வந்து ஒரு காட்டுக்குள்ள வர சொல்லியிருக்கான். சீனோ சென்சி எதுக்கு நம்மள இங்க வர சொன்னாரு? சரி ஏதோ ஒண்ணு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அவர்கிட்ட இப்ப மன்னிப்புக்கு சரியா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிக்கடாய். சீனோ சென்சி எதுக்கு லேட்டா வரீன்னு சொல்லிட்டு திரும்புறானுங்க அவனுங்க. பருட்டோ சிக்கடாய் மீட்சிக்கு உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு நீ மன்னிச்சிருக்கன்னு சொல்லிட்டு வராம பார்த்தா அவன் குரலே மாறி இருக்கு. சென்சே என்னாச்சுன்னு மட்டும் தான் பருட்டோ கேட்கான். சடனா கண்ணுல இருந்து சிவப்பு கலர் லைட் எரியுது. உங்களுக்கு கடைசி பாடத்தை நடத்த போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்ல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.